ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டோபி கமெண்ட்ரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டோபி கமெண்ட்ரி. என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 1. நம்ம இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸை கண்டினியூ பண்ணாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் சொல்ல போகிறீங்க. இப்போ மைன்கிராஃப்ட் நம்ம டே 1 இருக்கோம். இந்த சேனல் இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வீடெலாம் வந்து கட்டி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து என்னென்னா ரெக்கார்ட் பண்ணுறது வந்து டிலீட் ஆகிடுச்சு. இந்த வீடு கட்டினது வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வீடு ரெக்கார்ட் பண்ண முடியல. இதான் நம்மளோட வீடு. எல்லாம் சுற்றி பார்த்துக்கோங்க. இன்னும் மேலே வந்து போடல. ஏன்னா இது மேலே போட இந்த இது வந்து ஒரு டெம்பரவரியான வீடு. ஒரு பர்மனெண்ட் வீட்டில் வந்து அப்படி நம்ம வந்து போடுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இட்ஸ் ஹண்டிங் டைம். நம்ம வந்து கறி சேர்க்கலான்னு போகலான்னு போயிருக்கோம். அதாவது ஹண்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து போகிறோம். அதனால நம்ம வந்து ஒரு வுட்டன் ஸ்வாடு எல்லா லொஸ்க்கையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபார்மிங் வந்து எனக்கு எப்படி ஆரம்பிக்குன்னு தெரில. யாராவது சொல்லுங்கள் ஃபார்மிங் எப்படி பண்ணான்னு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்மிங் வந்து இது பண்ணுவோம். அது இன்னும் பான்ஃபயரை வேறு வைக்கல. கமெண்ட் பாக்ஸில் கோல் எங்கே கிடைக்கும் அப்படின்றத மட்டும் மறக்காமல் யாராச்சும் வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹண்டிங் பண்ண போகிறோம். கோஆர்டினேட்டை வந்து பார்த்துக்கணும். ஓகே, பார்த்தாச்சு. நம்மளோட கோஆர்டினேட் வந்து -26. அடுத்து நம்ம எங்கே வீடு கட்ட போகணும்னா இந்த இப்போ இங்கே போகிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட்டலான்னு. அடுத்து பர்மனெண்ட் வீடு வந்து இங்கே தான் கட்டலான்னு அப்படின்னு இருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து மைண்ட் இருக்குது. இங்கேக்குள்ளே தோணுனா நம்மளுக்கு வந்து கோல் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போது கீழே போய் பார்ப்போம். போச்சுடா, தேவையில்லாமல் குதிச்சிட்டோமோ. சரி, அங்கே போய் இது பண்ணி பார்ப்போம். இது வந்து நான் கொஞ்சம் பண்ணி பார்ப்போம், வருதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த இது வந்து நான் கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ஆக்ஸ் இருக்குமா, அந்த ஆக்ஸ் வச்சு பண்ணால் தான் கோல் வந்து கிடைக்குமா. நான் ஸ்டிக்கை வச்சு பண்ணி ஒன்றுமே வரலன்னு ரொம்ப நேரமாக உள்ளுக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த இதை வச்சு பண்ணணும்னு தெரியவும் எப்படியோ அடித்து பிடிச்சி பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே வரல. கோலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி, இன்னும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. சரி, இதுக்குள்ளேயாச்சும் போகலான்னு பார்த்தேன். ஆனால் இதுக்குள்ளே போனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்ம கையில் வந்து டார்ச் வேறு இல்லை. டார்ச் வேறு உருவாக்கணும். டார்ச் உருவாக்கிட்டு ஒரு மெயினாக உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். வரப்போகிற வீடியோவில் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து இந்த பன்னியை வந்து நம்ம வேட்டையாட போகிறோம். பன்னி பையில் நின்றா, உனக்காக நான் வுட்டன் ஸ்பாட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். மரியாதை நில்லு 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 அடி அடி அடி. டேய் பன்னிப்பையில் நில்றா, டேய் நில்றா, டேய் கோபால் நில்றா நில்றான் இருக்கே. ஏய் பைத்தியக்காரா, போகிறேன் பாருங்க. அவ்வளோதான், கரியாயிருச்சு. இன்னும் கரியாகலையா? ஐயையோ, டேய் பண்ணி நில்றா டேய். ஆடா பாவிலாடா. அது இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுக்கும் போது தாங்க தோணுச்சு. கையில் வுட்டன் ஸ்பாட் வச்சுட்டு இந்த வீடியோ முழுக்க ஸ்டிக்கை வச்சு தான் எல்லாத்தையும் அடிச்சிருப்பேன். நான் எவ்வளோ பெரிய முட்டா பையனாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. கையில் ஒரு வுட்டன் ஸ்பாடை வச்சு ஸ்டிக்கை வச்சு யாராச்சும் பண்ணியை வேட்டையாடுவாங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃப்ளார்லாம் வந்து எடுத்து பார்த்தா நியூ ரெசிபி ஏதாச்சும் அன்லாக் ஆகுதான்னு பார்த்தேன். ஆனால் அன்லாக் ஆயிடுச்சுங்க. பலது வந்து அன்லாக் ஆகிருக்கு. ரெசிபி புக்கில் போய் பார்க்க சொல்லுது. எங்கே போய் பார்க்குறதோ அது நம்மளுக்கு என்ன தெரியுது. சரி வாங்க, நம்ம இப்போ வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் நம்ம கண்ணில் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த இருக்குது ஒரு ஆட்டு பையன். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோட்டே நீயே கோட்டா, இல்லை விஜய் பட கோட்டா. நில்றா, எங்கடா ஆளக்கானா? டே தரா, எங்கே போகிறீங்க? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இன்றைக்கி நீங்களே கறி ஆகணும். எங்கே 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 ஏய் டேய், எங்கடா ஆளக்கானா? செத்துட்டாங்க. இது இந்த பிரிக்கு தருவாங்கன்னு நினச்சேங்க. பிரிக்கே தரலைங்க. வெரி ஸோ சேட். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம். பூம்பா அப்படின்னு சொன்னால் ஒரு காரணமும் இல்லை. வேறு இது எடுக்கலாம்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் எடிட்டிங் கோளாறு ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தா வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது வந்து வீட்டுக்குள்ளே எதுக்கு போனேன் அப்படின்னா ஒன்று எடுக்க போனேன். எதுக்கு எடுக்க போனேன்னு எனக்கே வந்து தெரில. இங்கே மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடு தெரியுதான்னு பார்த்தேன்னா சுத்தமாக வந்து வீடு தெரியலை. ஃபுல்லாக வெட்ட வெளியாக இருக்குது. இங்கே ஒரு பன்னி பையன் இருக்கான். இந்த பன்னி பையனை போய் அடிப்போமா? வேணாம் விடுங்க, அவன் பாட்டுக்கு சாவனே நிற்கிறான். அடிப்போமா? இது ஒரு 2 ரெசிப்பியும் அன்லாக் ஆகலைங்க. அங்கே பாருங்க, கறி என்கிட்ட ஒன்று தாங்க இருக்குது. ஆனால் போய் இன்வென்டரியில் பார்த்தா நிறையா கறி இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ஆடை வேட்டையாடுவது நல்லது அப்படின்னு நினைக்கின்றேன். இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்காக தேடிக்கிட்டு நாங்கள் பாருங்க நிறைய கறி நான் வந்து வச்சுருக்கேன். அதனால் எதுக்கு தேவையில்லாமல் ஜீவன்களை வந்து நம்ம கொன்று விட்டு கறிக்காக நம் சுயநலத்திற்காக ஒரு ஜீவனை கொல்லக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா இருட்டாகவும் வீடை தேடிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடை வந்து நான் தொலைச்சிட்டேன். எங்கடா இருக்குது வீடு? வீடு 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 அவ்வளோதாங்க. கோஆர்டினேட் ஏதோ பார்த்தேன், -26 அப்படின்னு இருந்துச்சு. எங்கே இருக்குது? காணவே காணா. ஐயோ போச்சுங்க, நான் வீட்டை தொலைச்சிட்டேங்க. அடங்கப்பத்தா,
போச்சு 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 போச்சு. மைனஸில் தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் ஆகுது இந்த சைடு மைனஸ் ஆகுது. இந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகுமா? இந்த சைடு போனாலும் மைனஸ் ஆகுது. டேய் ஐயோ என் வீடை காணுங்க. போச்சு 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 போச்சு. வீடை வேறு காணும். ஜாம்பிஸ் வேறு வருவாங்களே. ஐயோ டே இவன் வெடிப்பானே ஆட்டங்கொய்யால. ஏன்டா இப்படி இருக்கீங்க? எனக்குன்னே வருவீங்களடா. கறி வேறு ஒன்று தாண்டா இருக்குது. 4 லைஃப் தாண்டா இருக்குது. ஜாமி வந்து 2 அடி அடிச்சாங்க சித்திரவண்டாடி. ஐயோ வந்தே விட்டேன். ஒன்றதே இருக்குது. எப்படியாச்சும் ஓடு. வீடு எங்கே இருக்குது? எல்லாம் மைனஸ் ஆகிட்டு தான் போகுதா? இருந்தால் ப்ளஸ்ஸே ஆக மாட்டேங்குது. அங்கே அந்த 94 வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. 94 இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ். என்னடா எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஐயோ போச்சு. நான் அவ்வளோதான் கைஸ். நான் வந்து தொலைஞ்சிட்டேன் எப்படியோ. அப்பாடி கிடச்சிருச்சு. -26ங்க. நான் +26 நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி இது தெரியாதுனாலும் வந்தாச்சு. இப்போ போய் தூங்கிடுவோம். ஓகே தூங்கியாச்சு. விடிஞ்சிரு. விடிஞ்சு போயிடுச்சு. ரீஸ்பான் பாயிண்ட் செட். ஓகே டிடி யாரா நீ? டிடி ஆட்டோ பைத்தியகாரா. கதவை திறந்து வச்சுட்டு தூங்கினது ஒரு தப்பாடா. என்னங்காச்சு? எங்கே போனியா? என்ன கையில் லெதர்லாம் இருக்குது? இதெல்லாம் எப்படிடா என் கையில் வந்துச்சு? டே இன்னும் நீ துரத்துற. ஆளை தயவு செஞ்சு விட்றா. சும்மா 100 லைஃப் தாண்டா இருக்கு. ஐயோ கதவு மூடு. அப்பாடி என்னங்க இங்கே ஈட்டி இருக்குது. அம்பு இருக்குது. எடுக்க முடியுமா? எடுக்க முடியே. அம்பு இருக்குது. இங்கேனக்குள்ளே நிறையா இருக்குங்க. இதே நான் செத்துதா? இல்லை அந்த எரிஞ்சிட்டு வந்துவேன். அவன் அப்படியே செத்து எரிஞ்சு அவனாவது கிடச்சிருச்சுங்க. சூப்பர். மெட்டல் கிராஃப்டிங் டேபிள் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆயிடுச்சு. வெறித்தனம் கைஸ், வெறித்தனம். சூப்பர். அடுத்து வந்து நம்ம மெட்டல் தான் இது வந்து பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா அம்பு இருக்குதுங்க. நம்மக்கிட்ட அம்பு இருக்குது. வில்லு வேறு இருக்குதுங்க. சூப்பருங்க. இது வந்து எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அம்பையும் வில்லையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் இன்ன வரையும் நீங்கள் சேனலை பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு அம்பை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து காட்டில் விடுவோமா? அச்சை ஒரு வில்லு விட தரல. நானாக மெயின் கிராஃப்ட் விளாட வந்துட்டேன். இன்னும் ஒன்று இருக்குது. கரெக்டாக பட்டிருக்கு. அப்பாடு என்ன சாகலை? அடப்பாவிகளா. பன்னிக்குட்டி உனக்கு ஆயில் கூடடா. அவ்வளோதான்டா. இருந்த அம்பு ஃபுல்லாக தீந்துருச்சுடா. அவ்வளோதான்டா கைஸ். சரி கைஸ், இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வேறு ஒரு வீடியோ இது பண்ணுறேன். இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணாமா வேணாமா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து Day 2 Day 3ல் வந்து நம்ம புது வீடு கட்டி மைன்ஸ்லாம் ஆரம்பித்து ஃபார்மிங் பண்ணுவோம். இப்போ தான் நான் வந்து பிகினர். அதனால் எனக்கு மைண்ட் கிராஃப்ட் அவ்வளோக்கெல்லாம் நல்லா விளாட வராது. ஸோ நீங்கள் வந்து மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ கிராஃப்டிங் டேபிளில் வந்து அடுத்து என்ன கிராஃப்ட் பண்ணால் இல்லை ஓரளவுக்கு அன்லாக் பண்ணி வச்சுருக்கேங்க. ஓகே சரி, ஏதோ ஒன்று. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ண போகிறோம். அதை ஏதாச்சும் மைன் கிடைக்குதா அப்படின்னு போய் நம்ம வந்து தேடி பார்க்கலாம். மைனில் போய் கோல் எடுக்கணும். கோல்ன்றதே நம்மக்கிட்ட வந்து சுத்தமாக இல்லை. பான்ஃபயர் வேறு வைக்கணும். சரி, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா கறியை சாப்பிட்டுக்கிறோம். சரி, டாட்டா, பாய், see you soon. Thank you.